வெல்கம் பேக் டு டெரி வ்ளாக்ஸ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு இது விட்ருக்கானுங்க. கரீனா லிட்ரலி அதை எதுக்கு விட்டானே தெரில. கரெக்டாக இருக்குது. இப்போ தான் மிஷின் என்ன நேரமாக கிடச்சிருக்கு. அதாவது லக்ராயிலவே பார்த்தா ஒரு ஃபிஸ்ட்டு, ஒரு 2 ஃபிஸ்ட்டு, அந்த M590க்குள்ள ஒரு ஸ்கின்னு, மூமெண்ட் ஸ்பீடு டபுளு, அப்புறம் ஆர்மர் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் ரேஞ்சு மைனஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் யூஎஸ்பிக்கு ஒரு டபுள் ரேஞ்சு, வேறு ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் மூமெண்ட் ஸ்பீடு ஒன்று குறைச்சிட்ருக்கு. மிச்செல்லாம் ஆகாதது தான். எனக்கு எது மேலே கண்ணாக இருக்குன்னா இந்த ஃபிஸ்ட்டு மேலே தான். எப்படி நான் நாளைக்கெலாம் எடுத்துருவேன். எப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா அந்நேரத்துலாம் நம்ம ப்ரைமில் இதில் போய் டாப்பப் லிட்ரலி நம்ம இதுக்கெலாம் வரோம். இதுக்கெலாம் இல்லை, இதுலேயுமே இல்லை, இதுலேயும் இல்லை. இந்த இருக்கலாம். ஒருவேளை இதில் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு இந்த 50 ரூபாவும் ஆமாம் வேறு எதையும் அதிகம் இந்த 80 ரூபா ஆஃபர் 350 டைமண்ட் கரெக்டாக இருக்கும், போட்டுருவேன். இப்போ நம்ம ஒரு சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் பாருங்க. எப்படியும் நாளைக்கெலாம் எடுத்துருவேன். அதையும் ஒரு ஸ்பின்னிங் கான்டென்ட்டாக போடுறேன். இருக்குமா எனக்கு தெரிஞ்சு நம்ம நிக்கிதா கேரக்டர் ஆகணும் சீக்கிரமாக. எதுக்காண்டினா எனக்கு தெரிஞ்சு நான் தப்பான கண் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரீலோட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அது தலைமையில் இருக்கும். நான் முடிச்சா மோக்கோ காணுது. என்ன அடி வாங்கிட்டேன். இல்லை 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 அங்கன்னு எப்படியே இந்த கண்ணை இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. வா 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 உள்ள வா உள்ள வா. அவ்வளோதான், நீ தான் மாஸ். கொஞ்சம் நம்ம போட்டுருந்தோம். ரெண்டு பேர் தான் இருக்காங்க. எங்கே இருக்கானு நியாயமே இல்லை. அங்கே இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்குன்னா ட்ரிபிள் போடு சம்மனு இவன் தான் மாசம் ஆடுறா. 90 டேமேஜ் தான் கொடுத்துருக்கானா. எக்ஸமேட்டா எனக்கு தாமசம் ஒரு விஷயமான செயலாக இருக்குது. அவ்வளோதான் எக்ஸமேட் பண்ணது. இந்த கண்ணிக்கு கண்ணை வச்சு போச்சு. இப்போ நம்ம என்னன்னா இது ஷார்ட் ரேஞ்சு கன்று. ஷார்ட் ரேஞ்சு கன்னு நம்ம எப்படி லாங் ரேஞ்ச் அடிப்போம்? இனிமே பயிலா இல்லை 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 இதெல்லாம் ஆவே ஆகாத. இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஹே இங்கேம்மா. ஆட பைத்தியக்காரி நீயாச்சு. நீ தான் மாஸ். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்காங்க? மோக்கோ காணிச்சது இப்போ அந்த இடத்துல. போடு போடு 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க.
அவ்வளோதான் முக்கியமா 2 கிலோ இப்படி ஜம்மா அடித்தோமா வந்தோமா முடிச்சோமான்னு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பதிலாக இது இதாக இருக்கும். ஏன்னா இது வந்து லாங் ரேஞ்ச் கன்னா கரெக்டாக இருக்கு. பரவாயில்ல, புல்லட் வந்தது. இந்த கன் இப்போ நல்லா தான் அடிக்கும். ஆனால் என்ன லோ மூவ்ஸில் அடிக்கனாருன்னா கோபமாக வருது. ஓடிப்போம் வாசிக்கலா. ஓடு. இவனை நான் பார்க்கவே இல்லையே. அண்ணா ஐயையோ, இவன் யாரு பாட்டா? ஐயையோ, கதை முடிஞ்சு. இவனை அடிச்சிட மாட்டானா? வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பாட் சத்தியமாக எப்படிலாம் உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? M4 இவன் ட்ரிபிள் ஜிப்லாம் வச்சு வேஸ்ட்டில். நீலாம் லிஸ்ட்டை நொறுக்கி விட்டுட்டான். இவன் MP40 வச்சுருக்கான். என்னடி உங்களெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது? இப்போ இந்த கண் எடுத்தாலும் லாங் ரேஞ்ச் கண் ஒன்று தேவையே. பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் அந்த லக்ராயில் ஸ்பின் பண்ணுறோம்லா, அது ஸ்பின் பண்ண நேரம் தெரியாமல் அந்த கண்ணு விழுந்தா எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்குங்களா? ஆனால் அதுதான் உள்ளவே விடாத. தம்பிக்கெல்லாம் இங்கே வாங்கடா, அண்ணங்கிட்ட அடி வாங்கிட்டு போங்கடா போங்கடா. தப்பு பண்ணிட்டேன். அவனை கில்லையாச்சும் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன். நீ ஊக்காம முடியாது, தயவு செஞ்சு ஒன்றெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி முகத்தை வந்து பக்கத்தில் வந்து காணிக்காத. ஒன்று நீ எலிமினேட் ஆயிரு. எவ்வளோ டேமேஜ்? 2000 டேமேஜ் கொடுத்துருக்கேன். இவனை இப்போ செத்துருவான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இவனோட மாதிரிலாம் ஆள் இருக்கனால தான். அவ்வளோதான். எப்படிலாம் உங்களால் மட்டும் இப்படி தான் முடியுது? அவன் வேறு என் கண்ணு M590 எடுத்துட்டான். அது கொஞ்சம் ரீலோட் ஸ்பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எதாவது ஒன்று வச்சுருந்தா ஜம்முன்னு இருக்கும். அந்த பையன் ஆஃப்லைன் போய்ட்டான்னு நினைக்கிறேன். M4 எவன் எடுத்தான்? இது கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் அந்த பையன் ஆஃப்லைன் நல்லா இருக்கும். இது இப்போ விட்டுருந்த இந்த லக்ராயில் எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிடுவான். நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்பீடெல்லாம் மூமெண்ட்டு ஸ்பீடெல்லாம் ஓடு. AW மாஸ் பிளேயர்கள் இப்போ தாண்டி மாஸ் பிளேயர். அதுக்குள்ளே இப்படி பாட்டு போலே போய் அடி வாங்குவீங்களே. தம்பிகளா, எப்படிடே நான் தான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, இவன்ட்டெல்லாம் மேட்ச் விட்டா என்னடே இவன் ஜெயிக்கவே மாட்டான்னு. அவன் அங்கேருந்து AW இப்போ மண்டேலே போடுவான். அவ்வளோதான். எப்படிலாம் உங்களால் மட்டும் இப்படிலாம் ஓப்பனாக நிற்க முடியுது? நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் தான் M590 கண்ணை விட்டுற வேண்டியதான். அதை எடுத்துனா தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மேட்சுன்னு எடுத்துக்குவோம். ஓடு 1 2 3
நான் மேலே போக போகிறேன். என்னமோ கொஞ்சம் கதையும் பிடிச்சிருக்கோம். இதே பண்ண தம்பி. எங்களை பின்னாடி தான் வாரீங்க. அவ்வளோதான். எனக்கு அப்பவுமே தெரியும் முக்கோட வச்சு முடிச்சு விட்டானோ. எத்தனை 3 எனக்கு அப்பவுமே தெரியும் முக்கோட வச்சு முடிச்சிடணும். நல்ல வேலை இங்கே கூடலை. ஸோ கடவுளே கடவுளே, இதெல்லாம் யாருமே இருப்பா. சரி, இன்னும் ஒரு மேட்ச் போனால் அந்த பேண்டு கிடைக்கும். என்னது? ஓகே, வேறு முக்கியமாக இந்த எமௌண்ட்டுமே நான் எடுக்க பார்ப்பேன். எங்கே போச்சு இங்கே என்ன இருக்கலாம் இந்த எமௌண்ட்டு. அப்படி இல்லைன்னா எப்படியுமே இதான் எடுப்பேன் மேக்ஸிமம். மொத்தம் எனக்கு 3 எமௌண்ட்டு மேலே கண்ணாக இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று இது, இன்னொன்று இது இல்லை இந்தா இருக்கலாம் இது, அப்புறம் இது எல்லாம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, வேறு யாராச்சும் இன்வைட் கொடுத்து பார்ப்போம். தலைவர் ரூமில் இருக்க அவனெல்லாம் கூட இன்வைட் கொடுக்கக்கூடாது. கேரக்டர் ஸ்கில்ல இப்போ உட்காங்க மாற்றிடுவோமா? போட்டோடனே உள்ளே போயிட்டு ஃப்ரீ ஃபயர் டிங்கி 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 டாங்க டிங்கி டாங்க டிங்கி 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 போட்டோன்னு ஒருவேளை இந்த ஒரு அண்ணன் வந்து எனக்கு மந்த்லி ஏழு தம்பி நல்ல வேலை. ஐ மீன் என் ஃப்ரெண்ட் எனக்கு போட்டு தரேன்னா மந்த்லி மட்டும் போட்டு 1000 டைமண்ட் கிடைக்குமா? நான் போவேன், எவ்வளோ வேலை ஸ்பின் பண்ணுவேன். கரீனாக்காரன் என் மேலே உள்ள பாசத்தில் என்ன பண்ணுவான்னா, போடு எனக்கு ஒரு டவுட். எப்படி ஸ்டார்டிங் கண்ணு வந்து இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வர வந்து அடி வாங்கலாமா? நீயே சொல்லு தம்பி. சாஸுக்கு இல்லை இவன் யாரில் நான் இங்கே அடிச்சது நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து கிளியர் பண்ண வந்துட்டுருக்கான். சாஸுக்கே வந்து அடி வாங்கிட்டு போகிறான்னா அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? அட்டில் தம்பி போடல, இன்னொருத்தன் போகிறாங்க. டிமிட்ரி போட்டிருக்கான். போடு அவ்வளோதான். அவனே நான் இல்லை இப்படிலாம் ஆவாதீங்க என்னல. போடு அவ்வளோதான். என்ன ஒருத்தன் தான் எப்படி முடிச்சிடுறீங்க எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னவோ தெரிஞ்சு இவன் முடிக்க வாழ்க்கைலாம் எனக்கு முடிச்சிருங்களே தம்பிலாம். இவன் மேலே எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான் இல்லை, நான் தான் ஃபஸ்ட் இடத்துல. நீங்கள் தான் போடு அப்படி தான். சாஸ்கே வந்து என்கிட்ட அடி வாங்குறான்னா அப்போ எவ்வளோ பெரிய பாட்டாக இருக்கான். 159 போடு. இதெல்லாம் எடுத்தோன்னா அங்கே அடி வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம தாம்சனே எடுத்துக்க வேண்டியதான். தம்பிலாம் இப்போ என்னால் தான் இல்லைன்னா வந்திருக்காது. எப்படி சார் இப்போ மட்டும் டீம் அந்த ஐடியா இருந்திருந்தா ஜம்முன்னு இருந்திருக்கோம். நான் சாசுக்கே அடிச்சுட்டு அமௌண்ட்டு போட்டிருப்பேன். இப்போ சாசுக்கு கோவம் வந்து என்னை அடிக்கிறதுக்கு படையோடு வருவான். சாசுக்கே எங்கே போனீங்க சாசுக்கே? இல்லை சாசுக்கு அடிச்சுட்டாண்டி. போடு பாரு அடிச்சு நம்ம தான் நினச்சேன். ஜம்மு நினைக்கிறானாடி ப்ரோவாக தானே இருக்கானுவன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஒன்று சாஸ்க்கு என்ன நிற்கான். எவனாச்சும் அமௌண்ட் எதாவது போடுறானா? சாஸ்க்கு எனக்கு அப்போவே தெரியும் எப்படி அவன் கோவத்தில் வந்துடுவான்ட்டு. ஏன்னா நான் அடித்த அடி அப்படி. இந்த ஒரு ரவுண்டை மட்டும் டெசர்ட் எடுத்துலான்ட்டு பார்க்கலாம். எப்படின்னா அவன் எவ்வளோ ஹெட் வாங்கினான் தெரியுமா? அதனால தான்
இனிமேல் டெசர்டேஷன் விளையாட தெரியாது. குருட்டாம்போக்குன்னா வண்டா படிக்கும். குருட்டாம்போ இல்லை இல்லை, நான் எத்தனை சொன்னேன், நான் நீயே சொல்லுவேன். என் போக்கில் வந்தேன், சும்மா வந்த பையனா. இது தம்பி, நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்களே. எனிமி டீம் ரிசர்வ்டு. போடு போடு 30 ரிவே பண்ணுங்களே. இல்லை இல்லை, என்னவே அப்படியா இருக்கு. அப்போதான் தெரியும் சாஸ்கே வந்து வெறியாயிட்டான். வெறியாகி இப்போ வந்து அவனுக்கு வந்து ப்ரோவாக மாறிட்டே இருக்கான் சாஸ்கே. இப்போ இவன் கதையும் முடிச்சிருவானே. இந்த பையன் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ஜோனுக்கெலாம் ஓடிட்டுருக்கான்னு எனக்கு புரியல. எனக்கு அன்றைக்கே தெரியும், அன்றைக்கி இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாஸ்கே தான் அந்த மேட்சோட வின்னர். போடு 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 போடு, அவ்வளோதான். இது ஒழுங்காடியில் என்ன போ தம்பி. நீ தயவு செஞ்சு மூடி ஒன்று டைம் அடிச்சிருக்கேன். எப்படி உனக்கு 3 மேலே சார்ஜ் எம்பிஃபை வச்சுருக்கானா? சாஸ்கே பண்டில் மட்டும் தான் வச்சுருக்கானா? அப்படி தான் எனக்கு பார்த்தேன். எவனாச்சும் வாங்கி தர முடியுமா? நோ தேங்க்ஸ், நானே வந்து எம்பிஃபை வச்சுருக்கான். குருட்டாம்போக்கில் ஒரு ஹெட்ஷாட் மட்டும் அடிச்சிருந்தான்னா அந்த இடத்துல நான் காலமே போடு 1. அடுத்து இப்போ 2 வாங்க. நான் கையில் எம்பி போட்டு வச்சுருக்கேன்னா போடு 3 டவுன். 3 டவுன் வச்சுருந்தேன். அது ஸ்டார்டிங் எட்டில் கண்ண ஜபஸ்ட் வைக்க முடியல. அடிங்க போடுவே முடிச்சிட்டானால. சே, ஒரு சில பயந்தே போய்ட்டு முடிச்சிட மாட்டானாலோன்ட்டு. அங்கே இப்படி ஆயோத. சரி பார்த்துக்கலாம். ஒரு லாங் ரேஞ்சு தானே தேவை. வேறு என்ன பண்ண திருப்பி அந்த இடத்துல கொஞ்சம் மெடிக்கிட்டு போட்டு ஆடி இருந்தோம்னா கன்ஃபார்மாக இது கிடச்சிருக்கோம், ஈஸ் கிடச்சிருக்கோம். சாஸ்கேக்கு அப்புறம் வடையாகி போயிருக்கோம். சாஸுக்கு வடைன்னொன்னே அடிக்கானால எஸ்பிஎஸ் வச்சுருக்கானோ. சம்மந்தமெல்லாம் எதுக்கு இப்படி போகுதுன்னு ஒரே ஒரு கிலோமீட்டர் மட்டும் இருக்குது. போட்டேன், அதுவும் கரெக்டாகவே வெடிக்கணும். வாங்க மச்சான் வாங்க, உங்கள் வழியை பார்த்து போங்க. 2v4ல் ஒரு டவுனை வைத்து ஜபஸ்டின் வந்து முன்னாடி போய் இருக்கிறார். அடுத்த டவுனை வைத்து விட்டார் ஜபஸ்டின் அவர்கள். சாஸ்கே ரிவே பண்ணி கொண்டிருக்கிறார். அதே சேம் டவுனை வைத்து விட்டார். ஒரு அடியில் இல்லை கிரிக்கனோட சத்தியமாக உங்களை போல ஒரு பாட்டு பைக்கில் எங்கேயுமே பார்க்க முடியாதுல்ல. உண்மையிலே இவனோட போல பாட்டு பைக்கில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கேன் அது ஒர்க்கு. ஆனால் எப்படி தான் எனக்கும் சொல்ல முடிய மாட்டேங்குது, என்னத்தை சொல்ல. இல்லை எமௌண்ட்
லால் எமௌண்ட் வச்சுட்டானா உன்னை போல ஒரு பாட்டு பாயில் எங்கேயும் பார்க்க முடியல. பாட்டு எவ்வளோ டவுன் அச்சா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தானா 3 டவுன் ஆகிருக்கும். சாஸ்கிலாம் இங்கே வரான் இங்கே வரானு. ஏய் சாஸ்கி இப்படிதான் நான் ஆவாத வேலை பண்ணுறேன். இனிமே இங்கே நிற்காமல நீங்கள் எங்களே இருக்கீங்க. போடுங்களேன் இவனில். இவன் முடிச்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன தெரிஞ்சு முடிச்சிருவானா தான் இருக்கும். ஏன்னா டபுள் பேரல் முடிங்களே. தயவு செஞ்சு உங்களை நம்பி தான் இருக்கேன். இவனெல்லாம் எப்படி டே இப்போ இருக்க சாஸ்கே மட்டும்தான் இருக்கான். எப்படி இப்படி தானே இருக்கணும். பரவாயில்ல தப்பிச்சிங்க வந்துட்டான். சாஸ்கே இவன் பார்த்துட்டான் முன்னாடி போகிறான். அதுக்கு முன்னாடி அங்கே சர்ற மாதிரிலையா குண்டு போகுது. இப்போ வந்து இங்கே என்ன இந்த பாட்டு போயிட்டுருக்கான். ஏதோ ஒரு MP4 வச்சுருக்கான். அம்மா முடிச்சானோல. நானும் முடிச்சிட மாட்டானு நினச்சிக்கிட்டேன். M10 எக்ஸமேட்டு எவ்வளோ டவுனு தெரியுமா அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. MP40 எக்ஸமேட்டு இதுக்கெல்லாம் மேக்ஸு ஒரு டெசர்ட்டு இல்லை எம்மோ ஒரு செகண்ட் விட்டுருந்தா க்ளோவல் நேரத்துக்கு போட்டிருப்பேன். இல்லை கரோ பாய் ஓப்பனில் நிற்காத பாய். ஐயோ அவன் கையில் ஈடலையும் வச்சுருக்காங்க. நான் பார்த்துருந்தேன். இப்போ வந்து இப்போ இங்கே என்ன நடக்குன்னா எனக்கு வந்துட்டு தான் நான் போடுவேன். இல்லை வந்து வாஷில் அடிச்சாங்க. எப்படியும் விளாட மாட்டேன். பாட்டு சத்தியமாக எப்படின்னா எனக்கு கோவமாக இருக்குது. அவ்வளோ டவுன் வச்சதுன்னா. ஓகே ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 3 டவுன். ஃபஸ்ட்டு இதுலேயே 1 அங்கே வரலாம் பட்டி போகிறோம். 1 அடுத்து 21 2. இப்போ இன்னொருத்தர் வராங்க. ஓ ஓகே MP40 கையில் இருக்கா. அங்கே ஒருத்தனை டவுன் வச்சுருக்கேண்ணா. இப்போ அங்கே சாஸ்கி போயிருக்கானா. அவ்வளோதாண்ணா தம்பி முடிஞ்சா 26 செகண்ட் தான் இருக்குது. ஓகே என்னென்னையும் பண்ணிட்டு போகிறானே. எப்படிப்பட்டது தெரியுமா இது. 20ஆம் லெவலில் போயிடுமா இப்படி. பீட்டு போடு பூயா பாஸ் போடு மக்களை. AQ போடு தம்முன்னு இருக்கான தலைங்க. ஓகே இனிமேல் வந்து நம்ம ஸ்குட் கேம் பண்டில் தான் எடுக்கணும்.